ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க லாவா ப்ரௌனி ரெசிபி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர்லாம் கோச்சிக்கிட்டாங்க, லாவா ப்ரௌனி ரெசிபி கேட்டுக்கிட்டே இருக்க நீங்கள் போடவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் பண்ணிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரெசிபியை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த லாவா ப்ரௌனி வெரைட்டியுமே வந்து உங்கள் மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே ப்ரௌனி செய்வோம்ல, சேம் அதே போல் தான் இதையுமே பண்ணணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா லாவா சாக்லேட் வந்து இது கூட வந்து நம்ம ஃபில்லிங்ஸாக கொடுப்போம். பட் அது எப்படி ஃபில்லிங்ஸாக கொடுக்குறதுக்குன்னு ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரௌனி ரெசிபி இருக்குது. அதோடைய மெஷர்மெண்ட் தான் நான் சேம் எடுத்திருக்கேன். 1/2 kg மெஷர்மெண்ட் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அது மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து வெயிட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா எல்லாமே வீடியோவில் காட்டணும் அப்படின்னா வீடியோ டைமிங்குமே வந்து அதிகமாகும். நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த ப்ரௌனி ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மெஷர்மெண்ட்டு தான் எல்லாமே. சாக்லேட்டு பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா எக்கு கூட வந்து வெண்ணிலா எசன்ஸு சால்ட்டுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் ரெண்டுமே வந்து எடுத்துட்டோம். மைதா, கொக்கோ பவுடர் எல்லாமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா வேன் ஹோட்டன் சாக்லேட்டு. நம்ம மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சியில் வருதுல, இந்த சாக்லேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இந்த சாக்லேட்லேயுமே வந்து 3 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. மில்க்கு, ஒயிட்டு, டார்க், இது போல் 3 வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 kg பேக்கு. நம்ம லாவா ப்ரௌனி பண்ணுறதுக்கு மில்க் சாக்லேட் தான் வந்து யூஸ் பண்ணணும். நான் இது போல் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாவா மாதிரி நமக்கு வராது. ஸோ ஒரு பீசஸுமே வந்து 10 to 12 கிராம் இருக்கிற அளவுக்கு பீசஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ வாங்க நம்ம ப்ரௌனியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்கை வந்து ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. எக்கு கூட வந்து வெண்ணிலா எசன்ஸும் நான் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரும் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே சேர்ந்து நம்ம நல்லா கம்பைன் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும். இதுதான் நம்மளுக்கு ப்ரௌனியில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் அண்ட் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்கான கலரில் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இது போல் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரும். இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுகர்லாம் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேஜை வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மக்கிட்ட முட்டை கிளாஸ் பண்ண சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரீம் கேக் கிளாஸ் எப்போ லான்ச் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வீடியோ வந்து ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ரமலான் டைமாக இருக்கிறதுனால ஒர்க்கு, அப்புறமா கேக் ஆர்டர்ஸ் இப்படியே தான் டைம் போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. நான் சீக்கிரமாக வந்து ட்ரீம் கேக் கிளாஸ் வந்து லான்ச் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த சுகர் எல்லாமே வந்து டிசால்வ் ஆகி நல்ல கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் டார்க் காம்பவுண்டு பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு பேட்டர் வந்து ரொம்ப திக்காகிடுது, மிக்ஸ் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் ப்ராப்ளமை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா பட்டரும் சாக்லேட்டும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறப்போ அது பார்த்தீங்கன்னா வார்மாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். பேட்டர் வந்து ரொம்ப திக்காகிடும். அதுக்கப்புறமா இன்னொரு காரணமும் இருக்குது பேட்டர் திக்காகிறதுக்கு. நம்ம வந்து வின்டர் சீசன்லலாம் இருக்கிறோம் அப்படின்னா கூலிங்னால் சாக்லேட்டு பட்டருமே வந்து சீக்கிரமாக வந்து கூல்டவுன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி டைம் இருக்கிறப்பவுமே வந்து பேட்டர் வந்து திக்காகும். பேட்டர் திக்காகிறதுனால ப்ரௌனி ஹார்ட் ஆகாது. எனக்குமே அது போல் பேட்டர் திக்காக இருக்குது. நான் ப்ரௌனியை வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வரும். ஸோ பேட்டர் திக்காகுச்சு அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம். அது நார்மலான இஷ்யூ தான். இப்போ சாக்லேட்டும் பட்டருமே வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதோட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மைதாவும் கொக்கோ பவுடரும் நான் வந்து எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு. அது எதுவுமே தேவையில்லை. ப்ரௌனிக்கு நம்ம கேக் பண்ணுறோம் அப்படின்னா அது தேவைப்படும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபுல்லாக எல்லாமே கம்பைன் ஆகி கிடைக்கணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஓவர் மிக்சிங் பற்றிலாம் கவலை இல்லை. கேக்குக்கு தான் நம்ம வந்து ஓவர் மிக்சிங் வந்து பண்ணக்கூடாது. நம்ம லாஸ்ட்டாக வந்து ஹோம்மேடு ஸ்பஞ்சு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணுங்கள். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி பேட்டர் சைனியாக செம்ம சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரௌனி பேட்டர்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரெஸ்ட் பண்ணாமல் உடனே வந்து ஹீட்டுக்கு வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரௌனி வந்து ஹார்டாக வரும் பேக்காகி வரும்போது. ஸோ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணுறோம்ல, அந்த டைமிங்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறப்போ வந்து அடியிலெல்லாம் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 kg வந்து செய்ய போகிறேன். இதுக்காக 8 இன்ச் ஸ்கொயர் டின் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் 7 இன்ச் ஸ்கொயர் டின்லேயும் இங்கே வந்து ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி வந்து 16 பீசஸ் கிட்ட வரும். 0 வேஸ்டேஜில் ப்ரௌனி பேட்டர் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரோ வேஸ்டேஜ்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ப்ரௌனி வந்து வெயிட் குறையாமல் கரெக்டாக வரும். இப்போ ஒரு ஸ்க்யூரை வச்சுட்டு ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் டின்னை வந்து கீழே டேப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ரௌனி பேக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆடி ஈகோபேக்கரி பார்ச்மெண்ட் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ப்ரௌனி ஸ்டிக் ஆகாமல் வரும். இப்போ பாருங்கள், நம்ம சாக்லேட் எல்லாமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து உள்ளார வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 7 பீசஸ் கிட்ட லாவா ப்ரௌனி வந்து ஆர்டர் வந்துருந்துச்சு. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து கிளாசிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 7 பீசஸ்க்கு மட்டும் இந்த கோவர்ச்ச சாக்லேட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்க பீசஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால நான் 2 பீசஸாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு பீசஸோடைய சாக்லேட் வெயிட்டு வந்து 10 to 12 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டிப்ஸு. நீங்கள் லாவா ப்ரௌனி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுறப்போ சாக்லேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த சாக்லேட் வந்து பேக்காகி வரப்போ நம்மளுக்கு ஹார்டாகி தான் இருக்கும். அந்த லாவா மாதிரி கன்சிஸ்டன்சி வராது. ஸோ லாவா ப்ரௌனிக்கு ரொம்ப முக்கியமான டிப்ஸ் வந்து இது தான். நம்ம எடுத்துருக்க சாக்லேட் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம ப்ரௌனியை வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுடுங்க. இதை கண்டிப்பாக நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம வெளியே வச்சோம் அப்படின்னா மெல்ட் ஆகிடும். ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் 1 ஹவர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சுடுங்க. நான் இதை 180 டிகிரியில் 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் கீழே உள்ள ராடு மட்டும்தான் பேக் பண்ணி எடுப்பேன். ஒரு ஓடிஜிக்கு போகிறதும் அந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஒரு ஸ்க்யூர் வச்சுட்டு இன்செர்ட் பண்ணி பாருங்கள். நம்ம குச்சியில் எதுவுமே ஒட்டாமல் பேட்டர் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு ப்ரௌனி வந்து நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா வந்து கூல்டவுன் ஆக விட்டுருங்க. கண்டிப்பாக கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். 8 இன்ச் டின்னில் பேக் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 16 பீசஸ் வரும். ஸோ இது போல் நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செம்ம ஃபட்ஜியாக வந்து ப்ரௌனிஸ் எல்லாமே ரெடியாகி வந்துடுச்சு. இந்த லாவா ப்ரௌனி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீஸ் வந்து 50 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறேன். 1/4 கேஜி பார்த்தீங்கன்னா 330 ருபீஸ்க்கு நான் சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுடைய இடத்த பொறுத்து நீங்கள் ப்ரைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சிட்டி சைட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா இதை விட அதிகமான காஸ்ட்டில் வந்து நீங்கள் இது ப்ரௌனியை வந்து சேல்ஸ் பண்ண முடியும். ஒரு பீஸ் 80 ருபீஸ் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். பாருங்கள், ஒன்று அவ்வளோ ஃபட்ஜியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நான் கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுனால என்னால் வந்து அது பிரேக் பண்ணி காட்ட முடியல. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் லாவாவாக செம மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த சாக்லேட் நம்ம ஆட் பண்ணி பண்ணுறப்போ எத்தனை நாள் ஆனாலும் இதே போல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். இப்போ இதே நீங்கள் வந்து கப்பில் கொடுக்குறீங்க அப்படின்னா இது போல் பேக் டு சர்வ் கப் இருக்குது. அதில் நம்ம வந்து பேட்டரை வந்து ஊற்றிட்டு நடுவில் வந்து நம்ம இந்த சாக்லேட் வந்து லோட் பண்ணிக்கலாம். இதுலேயே நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணுறப்போ 10 to 12 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி சாக்லேட்டோட அளவு வந்து பார்த்துக்கோங்க. லாவா ப்ரௌனி ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அது போக நம்மளுக்கு கொரியர் ஆர்டர்ஸுமே வந்து இருந்துச்சு. லாவா ப்ரௌனியுமே நம்மளுக்கு கொரியர் ஆர்டர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா காம்போ பாக்ஸு 4 பீசஸ் காம்போ பாக்ஸு. இதுவுமே கொரியருக்காக தான் கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் சேஃபாக எல்லாமே வந்து டிஸ்பேச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுமே வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.